அடுத்ததாக முக்கியமாக டூயிங் பார்ட்டை எப்படி அட்ரெஸ் பண்ணுறது. டூயிங் பார்ட்னா ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து வழிவகுக்கணும். ஸோ குழந்தைய சமாதானம் பண்ணி ஸ்கூல் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு குழந்தை கூடவே நிற்கிறது, ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உள்ள பொரியாப்பா அப்படின்னு கேட்குறது. குழந்தை ஓகேன்னு சொல்லிச்சுன்னா உள்ளே போகலாம். இல்லை அது எப்போ சொல்லுதோ அது வரைக்கும் ஒரு டெய்லி ஒரு ½ an hour to 1 hour இதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூடவே நிற்கிறது. இல்லையா டீச்சர் உள்ளே போகிறாங்கன்னா அவங்க கூட அனுப்பி வைக்கிறது. இல்லையா லேட்டாக போகிறேன்னு சொல்லுது, 10 மணி ஆயிடுச்சு, எப்படி ஸ்கூலுக்கு இப்போ போய் விடுறது அப்படின்னு யோசிக்காமல் 10 மணி ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டு போய் விடுறது. இதுக்காக தான் அந்த டீச்சர்கிட்ட நம்ம ஆல்ரெடி நம்பர் வாங்க சொல்லியிருந்தோம். இதெல்லாம் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீக்கிரம் வீட்டுக்கு வருது அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கிட்ட உட்காந்து பேசிட்டு அதுக்கு அடுத்த நாள் அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ½ an hour தள்ளி வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பிடணும். இதுதான் டூயிங் பார்ட்.